ஈரோட்டில் பணிமனை முன்பு போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதாசிவம் சொல்ல கேட்கலாம். வணக்கம் சதாசிவம், தற்போது போராட்டத்தை கட்டுப்படுத்த ஏதேனும் நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறதா? என்ன நிலவரம் அங்கு பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக வணக்கம். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று முதல் காலையுறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் பெரும்பாலான அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதையடுத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் பணியில் ஈடுபட்டு வரும் நடத்துனர், ஓட்டுநரை சந்தித்து போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்து வருகின்றனர். இதன் ஒரு தொடர்ச்சியாகவே இன்று காலை அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு அதிகாலை 6 மணி முதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவது. இது குறித்து தகவல் அறிந்த அண்ணா தொழிற்சங்கம் உட்பட சிஐடி, ஏஐடிசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் போக்குவரத்து தொழிலாளர்கள் போக்குவரத்து கழக பணிமனை முன்பு நின்று 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பேருந்துகளை வெளியேற்றுவதற்கும் அனுமதி மறுத்து தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பேருந்துகளை வெளியேற்றவும் நடவடிக்கை மேற்கொண்டனர். காலை 7 மணி நிலவரப்படி ஈரோடு மண்டலத்திற்குட்பட்ட போக்குவரத்து பணிமனைகளிலிருந்து 85% வரை பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். மேலும் தொழிலாளர்கள் பற்றாக்குறை போக்கும் வகையில் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்களை வெளியிலிருந்து பணியில் அமர்த்த நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக ஈரோடு மண்டல போக்குவரத்து கழகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதாசிவம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.